வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா உங்க ஜாக். நாம இந்த வீடியோல இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெயம் ரவியோட 32வது படம் ஜீனி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுக் நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே தெரியுது ஜெயம் ரவி இதுல பூதமா நடிக்கிறாருன்னு. வழக்கமா பூதங்கள் எல்லாமே நீல நிறமா தான் காட்டுவாங்க, ஆனா இதுல எப்பவும் போல நார்மலா தான் காட்டியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல அலாவுதீன் விளக்குல இருந்து ஜெயம் ரவி வெளியே வர மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தோட செகண்ட் லுக்ல இந்த படத்துல நடிக்கிற 3 ஹீரோயின்ஸோட லுக்கையுமே காட்டிட்டாங்க. கீர்த்தி செட்டி, கல்யாணி பிரியதர்சன், வஹிமா கபீர்னு. ஆக்ட்ரஸ் தேவயானியும் இந்த படத்துல முக்கியமான ரோல் ஒன்று பண்றாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது ஏஆர் ரகுமான். ஜெயம் ரவி கெரியர்லயே எக்ஸ்பென்சிவான படம்னா இதுதான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது வேல்ஸ் இன்டர்நேஷனல். இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 100 கோடி. இப்படிப்பட்ட எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போறது டெபியூ டைரக்டர் அர்ஜுனன். பருவலங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை ஒரு புதுமுக இயக்குனரை நம்பி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவரோட ஒர்க் நல்லா இருக்கும்னு நம்புறேன். மணிரத்னம் உலகநாயகன் காம்போல உருவாக்கிட்டு வர படம் தான் தக் லைஃப். இந்த படத்துல துல்கர் சல்மான் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் கால்ச்சீட்டு பிரச்சனைனால இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம எஸ்டிஆர் இந்த படத்துல கமிட் பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் ஓகே தான். எஸ்டிஆர் 48 படம் என்னாச்சுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். தக் லைஃப்ல எஸ்டிஆரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அமரன் படத்தோட வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எஸ்டிஆர் 48 ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சரி, தக் லைஃப்ல இவர் நடிக்கிறாரு, ஓகே. அமரன் படத்துக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க நினைக்கலாம். அமரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ராஜ்கமல் பிலிம்ஸ் தான். ஆப்வியஸா எஸ்டிஆர் 48 ப்ரொடியூஸ் பண்றது அவங்க தான். அவங்களுக்கு எதுவும் நிதி பிரச்சனை என்னன்னு தெரியல. அமரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ரீசெண்டா சூர்யாவோட கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. டீசரை பார்த்த எல்லாருமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு செலவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 300 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, படத்துல சூர்யாக்கும் டைகருக்கும் ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் போல, அது ரியலா இருக்கணுங்கிறதுக்காக ரியல் டைகரை வச்சு கிளிப்ஸ் எடுத்து அந்த டைகரோட ரியல் கிளிப்ஸை வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். பரவாயில்லைங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டீசர்லயுமே அந்த சீக்வன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. தெலுங்குக்கு எப்படி பாகுபலி அமைஞ்சிச்சோ அதே மாதிரி தமிழுக்கு இந்த கங்குவா அமையுதான்னு பார்க்கலாம். டைரக்டர் சங்கர் ராம் சரணோட காம்போல உருவாக்கிட்டு வர படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை நாளைக்கு ராம் சரணோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த சிங்கிளுக்கு நேம் ஜரகண்டின்னு வச்சிருக்காங்க. சாங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த சாங்கை நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்களாம். பார்க்கலாங்க இந்த பாட்டோட விசுவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. ஏன்னா சங்கர் பாடலுக்கு அவ்வளவு பிரம்மாண்டம் காட்டுவாரு. எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.